ஆமேன். அன்பான இறை மக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களிலிருந்தே இந்த ஆராதனையிலே காணொளி மூலமாக நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய அன்புறவிலே இணையும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தரை புகழ்ந்து போற்றும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். பாடலின் மனிதரை மனிதராய் நடத்திடுவோம், இறைவனின் மைந்தராய் எவரையும் நோக்கிடுவோம் என்ற பாடல். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம், இறைவனின் மைந்தனாய் எவரையும் நோக்கிடுவோம். மனிதரை மனிதனாய் நடத்திடுவோம், இறைவனின் மைந்தராம் இயேசுபிரான் தரை மீது சிலுவையில் தம் உயிரான் திரை போல் மக்களை பிரித்து நின்ற கரையாம் பிரிவினை ஒழித்தாரே. மனிதரை மனிதராய் நடத்திடுவோம், சமயத்தின் பெயரிலே சகலரையும் சமமாக கண்டிட மறுத்தனரே. சமாரிய பெண்ணையும் ரோமரையும் சமமாக கண்டவரே சுபிரா. மனிதரை மனிதராய் நடத்திடுவோம், கிறிஸ்தவர் புறத்தவர் என்றதுமே பரந்திடும் பந்தமும் பாசமுமே இந்நிலை மாறிய யாவரையும் சொந்த சகோதரராக்கிடுவோம். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம், வெள்ளையர் கருத்தவர் வேற்றுமையும் உள்ளவர் இல்லாதோர் என்றும் பல உள்ளனம் பேதங்கள் ஒழித்திடுவோம், உள்ளத்தில் அன்பினை பூண்டிடுவோம். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம். மூன்றாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். பக்கம் 21. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றியறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாக்கிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம், நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவிக்கொடாமற் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் வழிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே,
பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். சேர்ந்து சொல்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தள்ளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் ஜெப நிலையிலிருந்து நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமை பொருந்தின கடவுளிடத்தில் அறிக்கை செய்வோமாக. உண்மையாய் தம்மிடத்தில் வருகின்ற எவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஆகவே தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிற எல்லோரையும் ஆண்டவர் மன்னிக்கின்றவர் என்ற உறுதியோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கு துணையாக நம் அனைவரும் சேர்ந்து முதலாம் பாவறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அள்ளும். என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஜனமாக்கி நாங்கள் சகல பாவங்களும் வர சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடே உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி 17 முடிய. 1 கொரிந்தியர் 1:10 துவங்கி. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் நண்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்ளுகிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டவரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றீர்கள்? கிறிஸ்பு, காயு ஆகியோரை தவிர உங்களுள் வேறு எவருக்கும் நான் திருமுழுக்கு கொடுக்கவில்லை. இதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே என் பெயரால் திருமுழுக்கு பெற்றதாக யாரும் சொல்ல முடியாது.
ஸ்தேவானா வீட்டாரும் நான் திருமுழுக்கு கொடுத்துள்ளேன். மற்றபடி வேறு எவருக்கும் திருமுழுக்கு கொடுத்ததாக எனக்கு நினைவு இல்லை. திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின்படி அடிப்படையிலான சொற்களில் நற்செய்தியை அறிவிக்கலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும் என்றார் என்பதே. கிறிஸ்துவை உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்பான இறைமக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபையின்படி கடந்த வாரங்களிலே நாம் ஆவியின் கனியை குறித்து நாம் சிந்திப்பதற்கு கடவுள் கிருபை பாராட்டினார். அதை தொடர்ந்து இப்பொழுது இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் துவங்கி 10ஆம் அதிகாரம் வரையிலான ஒரு சில நிகழ்வுகளை உங்களோடு நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். ஏன்னா இப்பொழுது டெய்லி பைபிள் ரீடிங்கில் நம்ம 1 கொரிந்தியர் வாசித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அதை மீண்டுமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அதை வாசிக்கும் நமக்கு உண்மையிலேயே அது மிக சிறப்பாக இருக்கும், புரிந்து கொள்வதற்கு என்று நான் எண்ணுகின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் உண்மையிலேயே மிக சிறப்பு பெற்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா இந்த கொரிந்து நகரம் ஒரு பெரிய வணிக நகரமாக இருந்தது, வியாபார நகரம். ஆகவே இந்த நகரம் மிக சிறப்பு பெற்றிருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே நேரத்தில் இது ஒரு ரோம குடியேற்ற நகரம். இந்த நகரத்திலே பல தெய்வங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட கோயில்கள் இருந்தது. ஆகவே பல கோயில்கள் அங்கே இருந்ததினாலே மக்கள் பல தெய்வங்களை வழிபடுகின்ற மக்களாக இருந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, கொரிந்து மக்கள், அதே போன்று அங்கே இருந்த திருச்சபை இது மிக சிறப்பானது. என்ன, பல தெய்வங்கள் அல்லது பல தெய்வ கோட்பாடுகளை கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்வது என்பது அது எளிமையானது அல்ல, மிக சிறப்பானது. அந்த விதத்திலே இங்கே கொரிந்து நகர திருச்சபை உண்மையிலேயே ஒரு சிறப்பான திருச்சபை. ஆனால் அதே நேரத்திலே பல பிரச்சனைகள், பிரிவினைகள் அந்த திருச்சபையில் இருந்தது. இது அந்த நகரத்திலே இருந்த பல்வேறு கேடுபாடுகளுடைய தாக்கம் திருச்சபையையும் விட்டு வைக்கவில்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பு. பவுல் வாழ்ந்த காலகட்டத்திலே ஏறக்குறைய 7 லட்சம் மக்கள் இந்த கொரிந்து நகரத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அதில் குறிப்பாக 2/3, அதாவது 2 பகுதி மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அந்த அடிப்படையிலே ஒரு பகுதி மக்கள் வசதி படைத்தவர்களாகவும் 2 பகுதி மக்கள் அடிமைகளாகவும் அவர்கள் இருந்து வந்தார்கள். குறிப்பாக பவுல் தமது 2ஆம் நற்செய்தி பயணத்தின் போது இங்கே ஒரு திருச்சபையை ஏற்படுத்தினார் என்று அதை நாம் சொல்லலாம்.
அதில் பவுலுக்கு துணையாக இருந்தவர்கள் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவர்கள். அதை நம்ம இந்த பகுதியில் குறிப்பாக இந்த 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அதை நான் பார்க்கலாம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். ஆகவே இங்கே திருச்சபையை உருவாக்கியது பவுலப்போஸ்தலன் என்பதை அவரே அங்கே சுட்டி காட்டுகின்றார். அதே போன்று அப்போஸ்தலர் 18 கூட இந்த நிகழ்வுகள் குறித்து மிக சிறப்பாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பவுல் எபேசு நகரத்திலே நற்செய்தி பணி செய்யும் போது குலோயி வீட்டார் அங்கே பவுலுக்கு தெரிவிக்கின்றார்கள். என்னன்னா, கொரிந்து சபையிலே பிரிவினைகள் அதிகமாக இருக்கிறது என்பதை அவர்கள் மூலமாக அவர் கேள்விப்படுகின்றார். ஆகவே அங்கே இருந்த பிரிவினைகள், மற்ற பிரச்சனைகள், இவற்றிற்கு எப்படியாவது ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே தான் இந்த கொரிந்தியருக்கு எழுதிய மடல் எழுதப்பட்டது என்று நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஆகவே இன்றைக்கும் பல நேரங்களிலே நமக்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக நாம் கிறிஸ்தவத்திலே ஊறியிருந்தாலும் பல நேரங்களிலே உலக தகவுகள் நம்மை விட்டப்பாடில்லை. உலகத்தோடு இணைந்து நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கொரிந்தியருக்கு எழுதின இந்த மடல் உண்மையிலேயே நமக்கு சிறப்பு மடலாக இது கொடுக்கப்படுகின்றது என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பிரிவினைகள் இதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். அதில் திருச்சபையில் ஏற்பட்ட இந்த பிரிவினைகள் அல்லது பிளவுகள் என்ற அந்த நோக்கத்திலே குறிப்பாக 1ஆம் அதிகாரம் துவங்கி 4ஆம் அதிகாரம் வரையிலும் இங்கே பவுலப்போஸ்தலன் மிக சிறப்பாக சுட்டிக்காட்டுகின்றார் திருச்சபையிலே இருந்த பிளவுகள். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த திருச்சபையின் பிளவுகள், அதே போன்று 5ஆம் அதிகாரம் துவங்கி 7ஆம் அதிகாரம் வரையிலும் கூடா ஒழுக்கம், அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரையிலும் உணவு பழக்க வழக்கங்கள் குறித்த ஒரு சில செய்திகள் இதில் அதிகமாக இடம்பெறுகிறதை நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு முதலாவதாக திருச்சபை பிளவுகள் குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அதில் குறிப்பாக 1 கொரிந்தியர் 1:10 இதில் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே, நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் திருச்சபையிலே பிரிவினைகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. அதை சார்ந்து பல சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக இருந்தது. அதை இந்த பகுதியிலே பவுலப்போஸ்தலன் வெளிப்படையாக அவர்களோடு பேசுகின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதில் 12வது வாக்கியத்திலே 11வது வாக்கியத்திலே அவர் சொல்லுகின்றார், அதாவது குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்தனர். ஏன்னா இந்த பிரச்சனைகள் இருப்பதை ஒருவேளை இந்த குலோயி வீட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள், குடும்பத்தின் மக்கள் இதை பவுலுக்கு அறிவிக்கின்றார்கள். அதில் அந்த பிரச்சனை எப்படி, அந்த பிரிவினை எப்படி வந்தது என்பதை குறித்து அங்கே 12வது வாக்கியத்தில் அவர் சொல்லுகின்றார். அதாவது உங்களுக்குள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, அல்லது கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த திருச்சபையிலே பிரிவினை வருவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த ஊழியர்களை வைத்தே அங்கே பிரச்சனைகள் வந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம்.
ஆகவே தான் சொல்லுகின்றார், நான் பவுலை சார்ந்தவன் என்று ஒரு சிலர், நான் அப்போலோவை சார்ந்தவன் என்று ஒரு சிலர், நான் கேபாவை சார்ந்தவன் என்று ஒரு சிலர், இன்னும் ஒரு சிலர் நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை உங்களுக்குள்ளே பல சண்டை சச்சரவுகளை உருவாக்கி, பல கேடுபாடுகளை உருவாக்கி உங்களை பிரித்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். என்ன, ஊழியர்கள் உண்மையிலேயே சிறப்புக்குரியவர்கள், ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள். ஆகவே நாம் பல நேரங்களிலே நற்செய்தியை சார்ந்து வாழாமல் பல நேரங்களில் ஊழியர்களை சார்ந்து வாழ்கின்ற வாழ்வு உண்மையிலேயே மிக கசப்பான அனுபவத்தை நமக்கு தருகின்றது என்பதை இங்கே பவுலப்போஸ்தலன் சுட்டிக்காட்ட தவறவில்லை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளுதல் மிக சிறப்பு. அன்றைக்கு கொரிந்து சபையிலே இப்படிப்பட்ட பிளவுகள் இருந்தது. அதே போன்று இன்றைக்கும் நாம் வாழ்கின்ற சூழ்நிலையிலே ஒருவேளை ஊழியர்களை சார்ந்து இவர் நன்றாக பேசுகின்றார், இவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்றார், இவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றார் என்றெல்லாம் பல நேரங்களிலே ஊழியர்களை சார்ந்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே நாம் பிரிவினைகளை வளர்க்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பவுலப்போஸ்தலன் சுட்டிக்காட்ட தவறவில்லை என்பதையும் நாம் இந்த பகுதியிலே புரிந்து கொள்வது மிக சிறப்பு. இப்படி நாம் பிரிவினைகளை உருவாக்குகின்ற பொழுது அங்கே ஒரு நல்ல கேள்வியை பவுலப்போஸ்தலன் முன்வைக்கின்றார். அதாவது 13வது வாக்கியத்திலே, கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா, கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா என்ற ஒரு கேள்வியை அங்கே பவுலப்போஸ்தலன் முன்வைக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா திருச்சபையிலே இருக்கின்ற பிளவுகள் பல நேரங்களிலே கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே ஏற்படுத்தப்படுகின்ற பிளவுகளுக்கு சமமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்து பிளவுபட்டு இருக்கிறாரா அல்லது பிரிவினைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாரா என்ற கேள்வியை அங்கே முன்வைக்கின்றதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, ஊழியர்கள் கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக மட்டுமே வந்தவர்கள், நற்செய்தியை அறிவிப்பதற்காக வந்தவர்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார், அதாவது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் என்ற ஒரு கேள்வியை அங்கே மீண்டுமாக முன்வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே சிலுவையில் கிறிஸ்துதான் நமக்கு அறையப்பட்டார். ஆகவே எந்த ஊழியரும் நமக்காக சிலுவையிலே அறையப்படவில்லை. ஆகவே ஊழியர்களை சார்ந்து நம்ம பல நேரங்களிலே ஏற்படுத்துகின்ற பிரிவினைகள், பிளவுகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள் இவற்றையெல்லாம் விட்டு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே மிக அருமையாக சுட்டிக்காட்டுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட 18வது வாக்கியத்திலே சொல்லுகின்றார், சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆகவே இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே, அறிவாளி எங்கே, வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டி விட்டார் அல்லவா என்பதை இந்த பகுதியிலே மிக அருமையாக பவுலப்போஸ்தலன் சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் பல நேரங்களிலே இப்படிப்பட்ட பிளவுகள், பிரிவினைகள், கட்சி மனப்பான்மைகள் நமக்கு இருக்கிறது. இதனாலே சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் நாம் ஒன்றாக வைத்துக்கொண்டு நாம் உண்மையிலேயே கடவுளை சேவிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. ஆகவே தான் கடவுள் ஒருவரே என்ற செய்தி அதற்கு பிறகு வருகின்ற பகுதிகளிலே மிக அருமையாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே 3:16 இப்படி சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஆகவே நாம்
கடவுளுடைய கோயிலாக நாம் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே கடவுளுடைய கோவிலிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பிரிவினைகளும் போராட்டங்களும் சண்டை சச்சரவுகளும் இருக்கும் என்றால் நாம் உண்மையாக ஆண்டவருக்கு சாட்சி பகர முடியாது என்பதை மிக அருமையாக இந்த கொரிந்தியர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். அதே போன்றுதான் இன்றைக்கும் பல நேரங்களிலே சமூகத்திலே பிரிவினைகள் சாதியின் அடிப்படையிலே, சமயத்தின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே நாம் இன்றைக்கும் பிரிந்து காணப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் மிக சிறப்பு. அதே நேரத்தில் நமக்குள்ளேயே பல பிரச்சனைகள், நான் இவர்களை சார்ந்தவர்கள் அல்லது இவர்களை சார்ந்தவன் என்ற ஒரு சில குழப்பங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் கேள்வி கேட்கின்றார். அதாவது, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். அதை போன்றுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது யார், நமக்கு மீட்பை கொண்டு வந்தது யார் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி தொடர்ந்து கிறிஸ்துவை சார்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல தகவுகளை பெற்று வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கின்றார். அதே போன்று இன்றைக்கு அரசியல் சார்ந்து பிரிவுகள், அதே போன்று பொருளாதாரம் சார்ந்த பிரிவுகள், ஆண் பெண் என்ற பிரிவுகள், இந்த பிரிவினைகள் பல நேரங்களிலே இன்றைக்கு ஒரு சாபக்கேடாக உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பிரிவினைகளை நாம் தகர்த்து சமத்துவத்தை உண்டு பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமத்துவத்தை உண்டு பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடிப்படை கடவுள் பெயரால் நாம் ஒன்றாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே உருவானது தான் திருச்சபை. அழைக்கப்பட்ட அழைப்பிலே உருவானது தான் திருச்சபை. ஆகவே திருச்சபையிலே இப்படிப்பட்ட பிரிவினைகளுக்கோ அல்லது பிளவுகளுக்கோ நாம் இடம் கொடுக்காமல் ஒன்றாக கடவுளை வழிபடுகின்ற இல்லமாக, நான் கடவுளின் ஆலயம் என்ற உணர்வோடு, அதே போன்று எனக்கு அடுத்து இருப்பவரும் அவரும் கடவுளின் ஆலயம் என்ற அந்த உணர்வோடு, கடவுள் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு நாம் மக்களை பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். நமக்கு தெரிந்தபடி சங்கீதம் 24 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது அங்கே மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். அதாவது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அந்த ஒரு உணர்வை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம் எல்லாருக்கும் கடவுள் ஒருவரே என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதோடு மட்டுமல்ல, அன்றைக்கு கொரிந்து பட்டணத்திலே பல தெய்வ வழிபாடுகள் இருந்தது. பல தெய்வங்களுக்கு பெரிய பெரிய கோயில்கள் அங்கே இருந்தது. ஆனால் அதனூடே பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு சொல்லுகின்ற மிக சிறப்பான செய்தி என்னன்னா, கடவுள் ஒருவரே, அவரை தான் நாம் வழிபட வேண்டும். ஒருவேளை இந்த கொரிந்து பட்டணத்திலே பல தெய்வங்கள் இருக்கலாம், பல கோயில்கள் இருக்கலாம், பல தரப்பட்ட மக்கள் இருக்கலாம். ஆனால் இவற்றினூடே நாம் கடவுளுடையவர்கள், கடவுளுக்கு உரியவர்கள் என்ற அந்த உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மிக சிறப்பாக உணர்த்துகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பு. அதே போன்று குறிப்பாக இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டாவதாக இந்த பரத்தமை அல்லது கூடா ஒழுக்கம் என்பது குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். கூடா ஒழுக்கம் குறித்து மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். அதில் 5:1 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்களிடையே பரத்தமை உண்டென கேள்விப்படுகிறேன். ஒருவன் தன் தந்தையின் மறுமனைவியை வைத்து கொண்டிருக்கிறானாம். அதாவது இந்த பரத்தமை எந்த அளவிற்கு கெட்டுப்போயிருக்கிறது என்றால், தந்தையின் மறுமனைவியை வைத்து கொள்ளுகின்ற அளவிற்கு அங்கே பரத்தமை அதிகமாக இருந்தது என்பதை
இங்கே பவுலப்போஸ்தலன் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயே அதை மிக சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரத்தமை என்பது உண்மையிலேயே மிக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. என்ன, கிறிஸ்தவர்கள் ஒழுக்க நெறி உள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் நேர்மை தவறாதவர்கள், கிறிஸ்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்ற அந்த உறுதியை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் குறிப்பாக அந்த இடத்திலே நிறைய கோயில்கள் இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே கோயில்கள் இருந்ததினாலே அங்கே பல நேரங்களிலே கோயில்களிலே இந்த தேவதாசி முறைகள் அதிகமாக இருந்து வந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவதாசி முறைமைகள் இருந்ததினாலே பல நேரங்களிலே அங்கே இருந்த மற்ற மக்கள் ஒருவேளை இந்த பரத்தமை இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் அதாவது சரியானதுதான் என்ற ஒரு எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள் அப்படின்றதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் பவுலப்போஸ்தலன் இங்கே அந்த கூடா ஒழுக்கம் என்பதை குறித்து மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். என்ன, கூடா ஒழுக்கம் நல்லது அல்ல என்பதை சுட்டிக்காட்டி, அதே போன்று பெருமை, இந்த கூடா ஒழுக்கத்தினாலே பெருமை வருகிறது. ஆகவே இந்த பெருமையும் நல்லது அல்ல என்பதை சுட்டி காட்டுகின்றார். அதில் 5ஆம் வாக்கியத்திலே பார்க்கின்ற பொழுது அத்தகையவனை சாத்தானிடம் ஒப்புவிக்க வேண்டும், அவனது உடல் அடிவுற்றாலும் ஆண்டவரின் நாளில் அவன் மீட்படைவதற்காக இவ்வாறு செய்கிறோம் என்று சொல்லுகின்றார். ஆகவே இப்படிப்பட்ட கூடா ஒழுக்கம் நிறைந்தவர்களை சாத்தானிடத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் சுட்டிக்காட்டி, ஒருவேளை அப்படி நாம் செய்தாலும் கூட அது அவன் மீட்படைவதற்கு லகுவாக இருக்கும் என்பதை இங்கே பவுலப்போஸ்தலன் மிக சிறப்பாக உணர்த்துகின்றார். 6வது வாக்கியத்தில் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல, என்ன, சிறிதளவு புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிக்க பண்ணும் என்பதை அங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆகலிலே நமக்குள்ளே இருக்கின்ற ஒரு சில தீய பண்புகள் அல்லது தீய பழக்க வழக்கங்கள் பல நேரங்களிலே சமுதாயத்தையே கெடுத்துவிடும் என்று சொல்லிதான் அங்கே இந்த பெருமை அல்லது கூடா ஒழுக்கம், பரத்தமை இவற்றிற்கெல்லாம் அங்கே பவுலப்போஸ்தலன் அதை ஒரு புளித்த மாவுக்கு ஒப்பாக பேசுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பானது. அதில் குறிப்பாக 8வது வாக்கியத்தில் பார்க்கிறோம், ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும், தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பஸ்காவை கொண்டாடுவோமாக என்ற ஒரு மிக சிறப்பான ஒரு செய்தியை இங்கே மக்களுக்கு அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். புளித்த மாவை தவிருங்கள் என தீமையோடு அந்த புளித்த மாவை ஒப்பிடுகிறார். தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பஸ்காவை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே இப்படிப்பட்ட பரத்தமை அல்லது கூடா ஒழுக்கம், அதே நேரத்தில் அதனால் ஏற்படுகின்ற பெருமை, இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்று இங்கே மிக அருமையாக சுட்டிக்காட்டி, அதோடு கூட நேர்மை உண்மை போன்ற நல்ல பண்புகளை அல்லது இறையரசின் தகவுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அதில் 9வது வாக்கியம், பரத்தமையில் ஈடுபடுவோருடன் உறவு வைத்து கொள்ள வேண்டாம் என்று மிக சிறப்பாக வெளிப்படையாகவே இங்கே பவுலப்போஸ்தலன் பேசுகின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் பரத்தமையில் ஈடுபடுவோர் பேராசையுடையோர், என்ன, பரத்தமை பெருமையை தருகிறது, பரத்தமை பேராசையை உண்டு பண்ணுகிறது, கொள்ளையடிக்க வழிவகை செய்கிறது, சிலைகளை வழிபடுவதற்கு உதவி செய்கிறது என்றெல்லாம் இந்த வசனத்திலே அவர் சொல்லுகின்றார். பரத்தமையில் ஈடுபடுவோர் பேராசையுடையோர், கொள்ளையடிப்போர், சிலைகளை வழிபடுவோர் ஆகியோரை பற்றி நான் பொதுவாக எழுதவில்லை, அப்படியானால் நீங்கள் இவ்வுலகை விட்டே வெளியேற வேண்டியிருக்குமே
என்று அங்கே சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒருவேளை இது மற்ற மக்கள் மத்தியிலே இருந்தாலும் கூட திருச்சபையிலே இப்படிப்பட்ட பரத்தமை இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகின்றார். அதை சொல்லுவதற்கு தான் சொல்லுகின்றார். என்ன, பரத்தமையில் ஈடுபடுவோர், பேராசையுடையோர், இதெல்லாம் செய்கின்றவர்கள், இவங்கெல்லாம் விட்டு நாம் விலக வேண்டும் என்றால் இந்த உலகை விட்டே விலக வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். அதே நேரத்திலே உங்கள் நடுவில் சகோதரர் அல்லது சகோதரி என்னும் பெயரை வைத்துக்கொண்டு பரத்தமையில் ஈடுபடுவோராக, பேராசையுடையவராகவோ, சிலைகளை வழிபடுகிறவராகவோ, பழி தூற்றுகிறவராகவோ, குடிவெறியராகவோ, கொள்ளையடிப்பவராகவோ இருப்பவர்களோடு உறவு வைத்து கொள்ள வேண்டாம் என்று அங்கே சுட்டி காட்டுகின்றார். என்ன, சகோதர சகோதரிகள் என்று சொல்லிக்கொண்டே இப்படிப்பட்ட கூடா ஒழுக்கத்தை ஒருவேளை தங்களுக்குள்ளே அனுமதிப்பவர்களை குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். ஆகவே அந்த அடிப்படையிலே ஒருவேளை இந்த பரத்தமை, கூடா ஒழுக்கம், அதனால் ஏற்படுகின்ற பெருமை, பேராசை, கொள்ளை, சிலை வழிபாடுகள், இதையெல்லாம் நம்ம தவிர்த்து நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வது மிக சிறப்பு. அதே போன்று இந்த தீர்ப்பளித்தலை குறித்து 6ஆம் அதிகாரத்திலே பேசுகின்றார். அதில் சொல்லுகின்ற பொழுது முதல் வாக்கியம், உங்களுக்குள் ஒருவருக்கு மற்றொருவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவது ஏன்? இறை மக்கள்தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்கப் போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகிவிட்டீர்களா? வான தூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தான் என்பதும் உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகின்றார். ஆகவே பல நேரங்களிலே இன்றைக்கு தீர்ப்பளிக்கின்ற முறை, ஒருவேளை பல நேரங்களில் இன்றைக்கு நீதிமன்றங்களை நாடி தேடி ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது நமக்கு நியாயம் செய்வதற்காக பிற இன மக்களை அல்லது மற்ற கடவுள்களை வழிபடுகின்ற மக்களை நாம் நாடி தேடி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்வதற்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். அதாவது நீங்கள் என்ன, பிறருக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் உங்களுக்குள்ளே சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்குமாயின் அதை உங்களிடையே நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள், மாறாக மற்ற மக்களிடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் உணர்த்தி ஒரு உண்மையை அங்கே சொல்லுகின்றார். ஏன்னா, இறை மக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இந்த உலகுக்கே தீர்ப்பு சொல்லுகிறவர்கள். என்ன, இந்த உலகுக்கே தீர்ப்பு சொல்லுகிறவர்கள் என்ற செய்தியை இங்கே சொல்லுகின்றார். 2வது வாக்கியம், இறை மக்கள் தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆகவே நம்ம நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் என்ற அந்த உணர்வை நம்ம இந்த காலங்களிலே பெற்றுக்கொள்வது மிக சிறப்பானது. ஒருவேளை உலகுக்கு மட்டுமல்ல, வான தூதர்களுக்கும், என்ன, தேவ தூதர்களுக்கும் தீர்ப்பளிப்பது நாம் தான் என்பதும் உங்களுக்கு தெரியாதா என்பதை 3வது வாக்கியத்திலே அவர் மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். ஆகவே தீர்ப்பு செய்கிறவர்கள் நாம். ஆகவே நம்முடைய பிரச்சனைகளுக்காக, இந்த தீர்ப்புக்காக மற்றவர்களை நீங்கள் நாடி செல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதே போன்று மற்றவர்களுக்கு எதிராக வழக்கு நீங்கள் தொடராதிருங்கள் என்பதையும் அங்கே அருமையாக சுட்டி காட்டுகின்றார். 9வது வாக்கியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகின்றார், தீங்கிழைப்போருக்கு இறைமாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறைமாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுக்குள் சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நம் கடவுளின் ஆவியாராலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள்.
ஆகவே நீங்கள் பரத்தமையை விட்டு விலகுங்கள் என்று பவுலப்போஸ்தலன் மிக சிறப்பாக இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மிக அருமையாக இந்த திருமண வாழ்வை குறித்து சொல்லுகின்றார். திருமண வாழ்வு பரத்தமையோடு தொடர்புடைய ஒருவேளை திருமண வாழ்வு இது புனிதமானது, கடவுள் கொடுத்தது. ஆகவே அந்த அடிப்படையிலே இங்கே பவுலப்போஸ்தலன் பேசுகின்றார். 1வது வாக்கியத்திலே நீங்கள் எழுதி கேட்டிருப்பவற்றை குறித்து பார்ப்போம். ஆம், பெண்ணை தொடாமல் இருப்பது நல்லது, எனினும் எங்கும் பரத்தமை காணப்படுவதால் ஆண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மனைவியோடே வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு பரத்தமை அதிகமாக இருப்பதினாலே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், சொந்த மனைவியோடு நீங்கள் கூடி வாழுங்கள். ஆனால் நீங்கள் மற்ற இப்படிப்பட்ட பரத்தமைகளை விட்டு விலகுங்கள் என்பதை இங்கே பவுலப்போஸ்தலன் அறிவுரையாக சொல்லுகின்றார். கணவர் தம் மனைவிக்கு மனவாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும், அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதோடு மட்டுமல்லாது மனைவிக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை, கணவனுக்கே அந்த அதிகாரம் உண்டு. அப்படியே கணவருக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை, மனைவிக்கே அந்த அதிகாரம் உண்டு. மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கொருவர் மறுக்காதீர்கள் என்று இங்கே மனவாழ்வை குறித்து மிக அருமையாக பவுலப்போஸ்தலன் பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே திருமண வாழ்வு கடவுள் ஏற்படுத்தியது, கடவுள் கொடுத்த ஈவு. திருமண வாழ்வு புனிதமானது. ஆகவே இந்த திருமண வாழ்வு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இது மிக சிறப்பானது. இதை விட்டு நீங்கள் பரத்தமையிலே ஈடுபட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதோடு கூட மற்றொரு கருத்தையும் அங்கே சொல்லுகின்றார். அதாவது திருமணமாகாதிருப்பவர்கள் என்னை போல இருந்து விட்டால் மிகவும் நல்லது என்று 8வது வாக்கியத்திலே சொல்லி, எனினும் அவர்கள் தன்னடக்கம் இல்லாதவர்கள் என்றால் திருமணம் செய்து கொள்ளட்டும், ஏனெனில் காமத்தீயில் உருகுவதை விட திருமணம் செய்து கொள்வதே நல்லது என்று பேசுகின்றார். ஆகவே திருமணமாகாதவர்கள் என்னை போல திருமணமாகாமல் இருந்துவிட்டால் நல்லது. ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை அவர்கள் காமத்தீயில் அவர்கள் வேகுவதை விட திருமணம் செய்து கொள்வது மிக சிறப்பானது என்பதை இங்கே சுட்டிக்காட்டுவதையும் நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே அந்த அடிப்படையிலே மனைவி கணவனிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது, அதே போன்று கணவன் மனைவியிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது. இது கடவுள் உலகுக்கு கொடுத்தது என்பதை உறுதிப்பட அங்கே சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவேதான் இந்த விவாகரத்து போன்றவற்றை மத்தேயு பேசுகின்ற பொழுது இது உங்கள் இதய கடினத்தின் நிமித்தம். ஒருவேளை மோசே இப்படி ஒரு கட்டளையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆனாலும் ஆதி முதல் அப்படி அல்ல என்பதை மிக அருமையாக சுட்டிக்காட்டுகின்றார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பு. ஆகவே அதே நேரத்தில் இங்கே மற்ற காரியங்களையும் இங்கே பேசுகின்றார். 12வது வாக்கியத்திலே, அதாவது இதை ஆண்டவர் அல்ல நானே சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். சகோதரர் ஒருவரின் மனைவி நம்பிக்கை கொள்ளாதவரானாலும் தொடர்ந்து அச்சகோதரரோடு வாழ உடன்பட்டால் அவர் அவரை விலக்கிவிடக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஒருவேளை ஒரு கணவன் விசுவாசியாக இருக்கலாம், மனைவி விசுவாசி அல்லாதவராக இருக்கலாம். அப்படி இருப்பதினாலே ஒருவேளை அவர்கள் பிரிந்து போகக்கூடாது, அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே மிக அருமையாக பவுலப்போஸ்தலன் சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா அதே போல சகோதரி ஒருவரின் கணவர் நம்பிக்கை கொள்ளாதவரானாலும் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களை விலக்கிவிடக்கூடாது என்று சொல்லி, ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்வில நீங்கள் இணைத்திருக்கின்ற பொழுது உங்கள் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடுமே என்ற ஒரு மிக சிறப்பான ஒரு கருத்தை அங்கே பவுலப்போஸ்தலன் வெளிப்படுத்துகின்றதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, திருமண வாழ்வு சிறப்பானது. ஆகவே திருமண வாழ்விலே நீங்கள் இணையுங்கள், இது கடவுள் ஏற்படுத்தியது, புனிதமானது. அதற்காக இந்த கூடா ஒழுக்கத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று இந்த பகுதியிலே பவுலப்போஸ்தலன் மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். அதோடு கூட இந்த 8வது அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை
உண்ணுதல் என்ன, இப்படிப்பட்ட ஒரு சில கேடுபாடுகளும் அன்றைக்கு கொரிந்து நகரத்திலே, குறிப்பாக கொரிந்து திருச்சபையிலே இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இது இந்த சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்ணுவது சரியா தவறா என்ற ஒரு கேள்விக்கு ஒரு நியாயமான பதிலை பவுலப்போஸ்தலன் இங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார் என்பதை புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பு. ஒருவேளை யூதர்கள் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்பது கிடையாது, அதே போல கிறிஸ்தவர்களும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணக்கூடாது, இது நியாயமானது என்பதை சுட்டிக்காட்டி, ஒருவேளை நம்ம இந்த தானியேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்கள் இப்படி இந்த சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவிலிருந்து தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அவங்க மரக்கறிகளை நாங்கள் சாப்பிடுகிறோம், பருப்பு முதலானவைகளை சாப்பிடுகிறோம், எங்களுக்கு இறைச்சி வேண்டாம் என்று அங்கே அவர்களுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அன்றைக்கு சிலைகளுக்கு படைக்கப்பட்டது குறிப்பாக அரச மாளிகைகளிலே கொண்டு கொடுப்பார்கள். அதை வைத்துதான் அங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் உணவு சமைக்கப்படும். ஆகவே அதனாலே தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று தானியேல் அவரோடு அங்கே சிறையிருப்பிலே இருந்த மற்ற சகோதரர்களும் கூட அப்படி தங்களை அந்த தீட்டுக்கு விலக்கி காத்து கொள்ளுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நான் சொன்னது போல கொரிந்து நகரத்திலே நிறைய சிலை வணக்கங்கள் இருந்தது, கோயில்கள் இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட இடத்திலே கிறிஸ்தவ திருச்சபை என்பது பவுலால் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட போது சிலர் அந்த திருச்சபையிலே புகுந்து சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்பது தவறல்ல என்ற ஒரு போதனையை கொடுத்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே பல இடங்களிலே திருச்சபைகளிலே கூட இப்படிப்பட்ட தீய பழக்கங்கள் உருவானது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் தான் இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார். அதாவது 4வது வாக்கியத்திலே, இப்பொழுது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை, கடவுள் ஒருவரே அன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலவும் உள்ளனர். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை, அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன, அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து, அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன, அவர் மூலமாகவே நாம் வாழ்கின்றோம் என்ற ஒரு பொதுவான கருத்தை பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார். அதாவது இந்த உலகத்திலே சிலைகள் என்பதே கிடையாது. ஏன்னா கடவுள் ஒருவேளை பலர் இருக்கலாம், ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே, ஆகவே எல்லாம் ஒன்றே என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். விண்ணிலும் மண்ணிலும் நம்முடைய கடவுள் ஒருவரே, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை மிக ஆணித்தரமாக இங்கே சுட்டிக்காட்டி, ஒருவேளை இந்த சிலைகளுக்கு படைக்கப்பட்டவதை உண்பதை குறித்த செய்தியை இங்கே அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். அதில் பார்க்கின்ற பொழுது, அதாவது விசுவாசம் உள்ள ஒருவர் ஒருவேளை இப்படி சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்பார் என்றால் அது தவறல்ல. நம்ம ஜெபித்து நம்ம உண்கின்ற பொழுது தீட்டானவை எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறது என்ற செய்தியை அவர் சொல்லி, அதே நேரத்தில் இந்த 7வது வசனத்தை பார்ப்போம். ஆனால் இவ்வளவு காரியம் அல்லது இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை. இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்டவரை படையல் பொருள் என எண்ணி உண்ணுகின்றார்கள். அவர்களின் மனச்சான்று வலுவற்றதாய் இருப்பதால் அது கரைப்படுகிறது. அப்போ சிலைகளுக்கு படைத்ததை உண்கின்றவர்கள் எல்லோரும் தெளிந்த ஞானம் உள்ளவர்கள் அல்ல. அதே போன்று ஒருவேளை வலுவான விசுவாசம் உடையவர்களும் அல்ல. அதை உண்கின்ற பொழுது அவர்களுடைய மனம் வலுவற்றதாய் இருப்பதால் அது கரைப்படுகிறது என்ற செய்தியை
அங்கே சுட்டிக்காட்டி, நாம் உண்ணும் உணவு நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்க்காது. உண்ணாதிருப்பின் அதனால் ஒரு குறையும் இல்லை, உண்போமாயின் அதனால் நிறைவும் இல்லை. ஆகவே இவற்றை உண்பதினால் அது கடவுளிடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்காது. ஏன்னா இது உண்பதினாலும் ஒன்றுமில்லை, உண்ணாமல் இருப்பதினாலும் ஒன்றுமில்லை, நாம் இழந்து போவது ஒன்றுமில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்திலே மனதிலே வலிமையுடையவர்கள் அல்லது விசுவாசத்திலே வலிமையுடையவர்கள் ஒருவேளை இதை செய்யலாம். ஆனால் அதே நேரத்திலே விசுவாச குறைவில் இருக்கின்றவர்கள் இதை பார்த்து தங்கள் விசுவாசத்திலே அவர்கள் தவறி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதையும் சுட்டி காட்டுகின்றார். 9வது வாக்கியம், உங்களுக்கு இருக்கும் உரிமை மன வலிமையற்றவர்களுக்கு தடைக்கல்லாய் இராதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, அதே நேரத்திலே விசுவாசத்திலே குறைவுள்ளவர்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது அவங்க இடறி விழுந்து விடாதபடிக்கு நீங்க தடைக்கல்லாக மாறி போகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர்களுக்காக நீங்கள் இதை செய்யக்கூடாது என்பதை மிக அருமையாக இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களை 10வது வசனத்திலே சொல்லுகின்றார், அறிவு கொண்டுள்ள நீங்கள் சிலை வழிபாட்டு கோவிலில் பந்தி இருப்பதை வலுவற்ற மனச்சான்று உடைய சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் காண்பாரானால் அவரும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்ண தூண்டப்படுவார் அல்லவா? ஆகவே அவருடைய விசுவாசம் அங்கே குறைந்து போகும் அல்லவா? ஆகவே அவர்களுக்காக, வலுவற்றவர்களுக்காக அல்லது விசுவாச குறைவுள்ளவர்களுக்காக நீங்கள் இதை செய்யாதிருங்கள் என்று மிக அருமையாக இங்கே இந்த சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை குறித்து பேசுகின்ற பொழுது இங்கே அருமையாக பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 12வது வாக்கியம், இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதரர் சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும். ஆகையால் என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ணமாட்டேன், அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே இப்படி நம்முடைய விசுவாச குறைபாடு உள்ள சகோதரர்களுக்காக நாம் இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாக இங்கே பவுலப்போஸ்தலன் சுட்டி காட்டுகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த அடிப்படையிலே இது எப்பொழுதுமே இன்றைக்கும் நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த இந்திய மண்ணிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே இதை குறித்த விவாதங்கள் எழுந்திருக்கிறது. ஏன்னா பல நேரங்களில் ஹோட்டலில் சாப்பிட்றது கூட தவறான காரியம் என்று சொல்லுவார்கள். அதற்கு ஒரு அடிப்படை காரணம், அங்கே அந்த தெய்வங்களின் படங்கள் எல்லாம் வைத்து அதன் கீழே இந்த உணவு பொருள்களை எல்லாம் வைத்திருப்பார்கள். அதை உண்பது தவறானது என்ற கருத்துக்கள் எல்லாம் பல நேரங்களிலே எழுந்து மறைந்து இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த பகுதியில் வாசிக்கின்ற பொழுது கடைகளிலே அல்லது ஹோட்டல்களிலே இருக்கின்றவற்றை நாம் சாப்பிடுவது அல்லது வாங்குவது தவறல்ல. ஆனால் அதே நேரத்திலே விசுவாசிகள், விசுவாச குறைவுள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை பவுலப்போஸ்தலன் மிக சிறப்பாக இந்த பகுதிகளிலே வைக்கின்றார் என்ற அந்த உறுதியை இந்த நாளிலே பெற்றுக்கொள்வது மிக சிறப்பானது. அந்த அடிப்படைகளிலே நாம் இன்றைக்கு நம்மிடையே காணப்படுகின்ற பிளவுகளை நாம் அகற்றி, வேறுபாடுகளை நாம் அகற்றி, சமத்துவத்தை நாம் ஏற்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். குறைந்தபட்சம் நம்முடைய திருச்சபைகளிலே இருக்கின்ற மக்களிடத்திலாவது வேறுபாடுகளின்றி நாம் நடந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த சமத்துவ உணர்வு அல்லது அன்பு, அதே நேரத்திலே உண்மை, நீதி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நம்மை இணைக்கும் என்ற அந்த உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்வது சிறப்பு. அதே போன்று பரத்தமை, கூடா ஒழுக்கம், அதனால் ஏற்படுகின்ற தீய பண்புகள், இதிலிருந்து நம்மை எப்பொழுதுமே காத்து கொள்ள வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் சுட்டி காட்டுகின்றார். ஆகவே அந்த அடிப்படைகளிலே இந்த கொரிந்தியர் மடலை நீங்கள் வீடுகளிலே தொடர்ந்து வாசியுங்கள். வாசித்து அங்கே பவுல் சொல்ல வருகின்ற கருத்துக்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதன் அடிப்படையிலே தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்து ஆண்டவரை பற்றி வாழுங்கள். இது எப்பொழுதுமே நமக்கு மிக சிறப்பானது. இது கடவுளுடைய அன்பிலும் அவருக்குரிய பண்பிலும்
நீதியிலும் உண்மையிலும் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு இது பேருதவியாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி காப்பாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கொரிந்து திருச்சபையை குறித்தும் அங்கே இருந்த பிரச்சனைகள், பிரிவினைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள், இதை குறித்தும் நாங்கள் இன்றைக்கு தியானிப்பதற்கு, திருமண வாழ்வை குறித்து தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இது எப்பொழுதுமே எங்கள் வாழ்வோடு தொடர்புடைய ஒன்று. இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நியர், புற மதஸ்தவர், இன்னும் பல தெய்வ கோட்பாடுகளை கொண்ட இந்திய தேசத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே சமுதாயத்திலே இருக்கின்ற தகவுகள் எங்களையும் பாதித்து விடுகின்றது. அப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு எங்களை நாங்கள் உட்படுத்தாமல் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மோடு இணைந்தவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகின்றவர்களாக எங்கள் வாழ்விலும் அதே நேரத்திலே எங்களுடைய நடத்தையிலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷித்த அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டாலும் நாங்கள் எப்பொழுதுமே உலகத்திற்கு தீர்ப்பு வழங்குகிறவர்கள், கூடுமானால் தேவ தூதர்களுக்கே தீர்ப்பளிக்கிறவர்கள் நாங்கள்தான் என்ற அந்த உறுதியை பவுலப்போஸ்தலன் சுட்டிக்காட்டுவது போல நாங்கள் பெற்றுக்கொள்ள, எங்களுக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கின்ற பொழுது அதை அந்நியர்களிடத்திலே கொண்டு சென்று அவர்களை நீதிபதிகளாக்காமல் தொடர்ந்து நாங்களே எங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள ஞானத்தையும் அறிவையும் பலனையும் புத்தி கூர்மையும் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், உமக்குரிய பண்புகளிலே நாங்கள் வளர்ந்து பெருக அருள் தாரும். ஆண்டவரே நீர் ஒருவரே கடவுள் என்பதிலே சந்தேகமில்லை. இருந்தாலும் எங்கள் மத்தியிலே வாழ்கின்ற விசுவாச குறைவுள்ள மக்கள் இன்னும் விசுவாசத்திலே பலப்படுவதற்காக எங்கள் செயல்பாடுகளை சில நேரங்களிலே நாங்கள் தவிர்த்து கொள்ள, ஒரு சில இடங்களிலே நாங்கள் நிற்பதை தவிர்த்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் வார்த்தையிலும் நடத்தையிலும் எப்பொழுதும் பிறருக்கு முன்மாதிரிகளாக வாழ உம்முடைய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். கிருபையுள்ள கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த நேரத்திலே இந்த ஆராதனைகளை ஒளிபரப்பு செய்கின்ற எங்கள் அன்பு சகோதரர் திரு சாம்சன் கிறிஸ்துதாஸ் அவர்களுக்காக, அவரது துணைவியாருக்காக, அன்பாய் கொடுத்த மகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் செயலர், பொருளர், நிர்வாக குழு அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். பாடகர் குழு தலைவர் திரு ஜெயச்சந்திரன், பாடகர் குழுவினருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக எங்கள் ஆலய பணியாளர் திரு அன்பு குணசேகர் அவர்களை நீர் ஆசீர்வதியும். அவரது குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். அதை போன்ற ஆண்டவரே, குறிப்பாக அனைத்து இந்த ஆண்டவரே விசுவாச குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து தங்களை அவர்கள் சுய பரிசோதனை செய்து பார்க்க நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். கிருபையினால் எங்களை ஆண்டவரை நீர் மீட்டு இருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுந்து போகாதபடிக்கு, மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளிலே விழுந்து போகாதபடிக்கு, மீண்டும் மீண்டும் இந்த ஆண்டவரே பிளவுகளையும் சண்டைகளையும் நாங்கள் ஏற்படுத்தாதபடிக்கு விசுவாச வளர்ச்சியை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் கிருபையாய் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த நேரத்திலே எங்கள் அன்பு சகோதரர் பால் டேனியல் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு பேருதவியாக இருந்தவர்கள் இப்பொழுது ஆண்டவரே மருத்துவமனையிலே அவர்கள் இருந்து வருகிறார்கள். அவர்கள் சீக்கிரத்திலே குணம் பெற்று திரும்ப உம்முடைய அருளை அவர்களுக்கு தாரும். உம்முடைய கரத்தை நீட்டி அவரை தொட்டு அவருக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கிருபையாய் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அதற்காக இந்த ஆண்டவரே நாங்கள் எங்கள் திருச்சபையாக இணைந்து பல நேரங்களிலே குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்விலே நாங்கள் அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
இந்த ஜெபங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைக்கு இந்த ஆண்டவரே நல்ல பரிபூர்ண சுகத்தை கொண்டு வர நாங்கள் வேண்டுகின்றோம். அதே நேரத்தில் குடும்பத்தாரின் தேவைகளை நீர் அறிவீர். அதையும் ஆண்டவரே நீர் குடும்பத்திற்கு சந்தித்து உமது பிள்ளைகளை மீட்டு தொடர்ந்து அவர்களை உமக்கு சாட்சியாக நீர் நிறுத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். உமது பிள்ளையை அந்த குடும்பத்தை உமக்காக சாட்சியாக நீர் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய திருச்சபையோடும் திருச்சபை திருப்பணிகளோடும் இன்றுமென்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வரக்கிடவும்.